Hi guys, welcome to our channel. This is Money Market YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியாவில் எத்தனை வகையான brokers இருக்காங்க அப்படின்றத பத்தி பார்க்கலாம். அந்த brokers நம்ம எப்படி செலக்ட் பண்றது அப்படின்றத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரியராக பார்த்தீங்கன்னா நிறைய பிளான் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுபோல தான் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா எந்த ப்ரோக்கர்ஸ் கிட்ட நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்குங்க. ஸோ இப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ரெண்டு வகையான ப்ரோக்கர்ஸ் நம்ம இந்தியாவில் இருக்காங்க. ஒன்று டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ஸ் அண்ட் ஃபுல் சர்வீஸ் ஆர் ட்ரெடிஷ்னல் ப்ரோக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா ட்ரெடிஷ்னல் ப்ரோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதில் டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்னா யார் என்ன அப்படின்றத பற்றி நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ ட்ரெடிஷ்னல் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நம்மளோட அக்கௌண்ட் போர்ட்ஃபோலியோலாம் பார்த்தீங்கன்னா அவங்களே மெயின்டைன் பண்ணி நமக்கு ஒரு கைடன்ஸ் பண்ணி அவங்களே நம்மளை ஒரு வழி நடத்துவாங்க. நம்மள ஒரு மென்டராக நமக்கு ஒரு மென்டராக செயல்படுவாங்க. ஓகே, இந்த டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி கேட்டகரிஸ் கிடையாது. நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால்ஸ் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கான ப்ரீமியம் அந்த அமௌண்ட்டு கொடுத்து இதன் மூலம் நமக்கு என்ன பண்ணுறோம்னா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இவங்க யார் என்னன்றதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ஸ்னா யார், ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர்னா யார் அப்படின்றத பார்க்கலாம். ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைடர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒன்லி ப்ரொவைடிங் இன் தி அக்கௌண்ட், நம்மளோட அக்கௌண்ட்டை அவங்க பண்ணுறாங்க. பட் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வித் அக்கௌண்ட்டு. ஸோ இவங்க அட்வைசராக இருக்காங்க. நமக்கு ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர்ஸ் நமக்கு ஒரு அட்வைசராக இருப்பாங்க. ஓகே, நம்ம மினிமம் கேபிட்டலாக வச்சு செய்யக்கூடிய ஒரு பிலோ 10,000 20,000 இல்லை 1 lakh இது மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரோட தான் போகும். இதுவே நமக்கு லேக்ஸில் மேலே போகும் அப்படின்னா நம்ம ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர் அவங்களுக்கு ஒரு ஆனுவல் ஃபீ இதை கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்க நம்மளோட அக்கௌண்ட்ஸை போர்ட்ஃபோலியோ ஃபுல்லாக மானிட்டர் பண்ணி நமக்கு ஒரு அட்வைசபிள் கமிட்டியாக இருப்பாங்க. இன்வெஸ்டரோட டைப் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம செல்ஃப் அனலைஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, நமக்கு நம்ம என்ன சொல்கிறது, நம்ம ஒரு ட்ரேட் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளே தான் பார்த்தாகணும். பட் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் who do not have time has skill knowledge for trading the stock market அவங்களுக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கில்ஸ் இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பேமெண்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களே நம்மளோட இதை அக்கௌண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. சோர்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா த ப்ராஃபிட் ஃப்ரம் குவான்டிட்டி ஆர் வால்யூம் இன் தி ட்ரேட். இங்கே என்ன சொன்னால் ப்ராஃபிட் மெயின்லி ஃப்ரம் ப்ரொவைடிங் தி சர்வீஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு அட்வைசபிளாக பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் இங்கே நம்ம ஓன் ரிஸ்க் நம்ம தான் எடுத்துக்கணும். அதர் சர்வீஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா broker does not provide any personalized service or analyzed advice to investors. இவங்க நமக்கு எந்த விதமான சப்போர்ட்ஸும் பண்ண மாட்டாங்க. ஓகே, இங்கே பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பர்சனலி அட்வைஸ்டு அனலைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர்ஸ் கொடுப்பாங்க. பட் நம்ம ரேர் இந்த ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர் வரணும். ஃபர்ஸ்ட் நம்ம நம்ம டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ஸ் கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதோட மூமெண்ட்ஸில் ஒரு 2-3 years நம்ம வாட்ச் பண்ணிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபண்ட் சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி செய்துக்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இவங்க யாரெல்லாம் இருக்காங்க டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா zerodha, 5 paisa, ஏஞ்சல் புரோக்கிங், ட்ரேட் ஸ்மார்ட் ஆன்லைன் இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ஸ் நமக்கு இருக்காங்க. ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஐசிஐசி டைரக்ட், கோட்டக் செக்யூரிட்டி, HDFC செக்யூரிட்டிஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம பேசிக்காக பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க. இப்போ டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ஸ் அந்த ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர் அப்படின்னு நம்ம ரெண்டு வகையாக இருக்கும். ஓகே, ஃபண்டு நமக்கு இதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணால் போதும், பணத்தை மட்டும் போட்டால் போதும், நம்மகிட்ட ஃபண்ட்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர் அவங்களை அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்களை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அட்வைசபிளாக உங்களுக்கு சப்போர்ட்டாக எல்லாமே செய்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோயிங் தி பெஸ்ட் ப்ரோக்கர். இப்போ நம்ம ஒரு 3 பேர் மட்டும் நான் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் நம்ம ஒரு ப்ரோக்கர்ஸ் செலக்ட் பண்ணும்போது என்னென்ன விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்தியா பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டாப்ல எது இருக்குது அப்படின்னா zerodha போயிட்டு, அப்ஸ்டாக் போயிட்டு, ஏஞ்சல் புரோக்கிங் போயிட்டு. இவங்களோட கிளைண்ட் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 19% இருக்குது. இது 11% 8% இருக்குது. ப்ரோக்கரேஜோட ஃபீ எப்படி பண்ணுறாங்கன்னா பிலோ 0.03%க்கு கீழே எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் ஆர் பார்த்தீங்கன்னா 20 அப்படின்ற மாதிரி நம்ம கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லோயஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 0.05% ஆர் எக்ஸிக்யூட்டிவ் ஆர் 20 அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. இங்கே 0.2% ஆர் 20. ஓகே, இப்போ நீங்கள் MASல எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டருக்கு 20 rupees அப்படின்ற மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த AMC அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீ சார்ஜஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 300 plus GST கொடுக்குறாங்க. அப்ஸ்டாக் 150 plus GST, ஏஞ்சல் புரோக்கிங் 450 கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ எது பெஸ்ட் அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணிவிடுங்க. ஓகே, அந்த பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கவர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி, கமோடிட்டி, கரன்சி, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் மோரலஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது. என்ன அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ஸை பொறுத்தளவுக்கு
நம்ம தான் வந்து செல்ஃப் அனலைஸ் மோஸ்ட்லி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ சில கிரைட்டீரியாஸ் இருக்குது. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சந்தைகளை மட்டும் தான் நம்ம ஒரு கொஸ்டின் ரைஸாக போட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பிக் கொஸ்டின்ஸ் கம்ஸ் ஃப்ரம் தி ப்ரோக்கர் இஸ் தி பெஸ்ட். யார் அப்படின்னு கேட்குறோம். அவங்க என்னென்ன சர்வீஸ் நமக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம யோசிக்கணும். மைண்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்பர் 1. ரிலையபிலிட்டி அப்படின்ற விஷயம். இந்த brokerage must be realized as investor keeping the money in their accounts for the trading. It becomes a fake company that are not revision. இப்போ நம்ம ரிலையபிலிட்டி அப்படின்றது நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போது நம்ம ஒரு ப்ரோக்கர்ஸ் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ஸ் கிட்ட நம்ம எதுவுமே வந்து டிபெண்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஓகே, இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் டைம் ப்ரோக்கர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சப்போர்ட்டிங் கொடுக்கும். குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயங்களே நீங்கள் பாருங்கள். லோ சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் வந்து வாங்குறாங்க அப்படின்ட்டு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு எம்ஏஎஸ்ல வந்து எடுக்கிறீங்கன்னா ஒரு ட்ரேட்க்கு வந்து 20 rupees அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 40, 50, 60 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அது என்ன இதுன்றது நீங்கள் செக் பண்ணிட்டு பாருங்க. நோ ஹிடன் சார்ஜஸ். ஓகேவா? இப்போ நீங்கள் ஆனுவல் ஏஎம்சி பார்த்துருப்பீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து சில சார்ஜஸ் வந்து நீங்கள் ஓவர் ட்ரேட் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் ஸ்கொயர் ஆஃப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் வந்து கட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இல்லை மினிமம் பேலன்ஸ் கீழே இருக்குது அப்படின்னா அதனோட சார்ஜஸ் கட் பண்ணுவாங்க. இல்லை அவங்களோட ஃபண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி மைனஸில் போயிருந்தது அப்படின்னா அதுக்கான சார்ஜஸ். இது எல்லாமே நீங்கள் 1 by 1 பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகே, வைட் ரிச்சஸ் பார்த்தீங்கன்னா குட் மார்க்கெட்டோட ஷேர்ஸ் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்டேட் டெக்னாலஜிஸ் வச்சிருக்காங்களான்னு பாருங்கள். ஸோ இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்கான்னு பாருங்கள். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு அக்கௌண்ட்டு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு சரியில்லை, அதில் ஒரு ஆப்ஷன்ஸ் கிடைக்கல, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரெக்டிஃபை பண்ணிவிடுங்க. ஓகே, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கவர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த குட் ப்ரோக்கிங் கம்பெனி ப்ரொவைடிங் சர்வீஸ் ஆஃப் ட்ரேடிங் ஆல் தி மார்க்கெட் லைக் கமோடிட்டி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுக்குறாங்களா அப்படின்றது கவர் ஆகுதுன்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. கஸ்டமர் சர்வீஸ்க்கு நமக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க நமக்கு ஃபுல்லாக வந்து கைட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ப்ராசஸ் இன்கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா அவங்களே உங்களுக்கு கால் பண்ணி ஸோ இதெல்லாம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சம் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு வெபினார்ஸை கனெக்ட் பண்ணி அதன் மூலம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம ட்ரேடிங்ஸ் ஆர் ஆப்ஷன் எனிவேர் எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க நமக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ரோக்கர்ஸை பெஸ்ட்டாக சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்த அக்கௌண்ட் மைனஸ் ஆகிடுச்சு அந்த அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. செலக்ட் பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்றத மறந்துடாதீங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஹேவ் எ நைஸ் டே.